வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பேச போகிறோம் அப்படின்னா, இந்தியன் 2 உடைய ஃபஸ்ட்டு பாடல் பாரா சாங் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த பாட்டில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, அந்த சிஜி ஒர்க் எப்படி இருக்குது, இந்தியன்லேருந்து இந்தியன் 2ல் என்னென்ன விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க, அதே போல் நாம் பிறந்த மண் சிவாஜி சார் கமல் சார் நடித்த படத்துலேருந்து திரும்பவும் ஒரு சில விஷயங்கள் இந்தியன் படமும் அப்படி தான் எடுத்தாங்க, அந்த படத்துலேருந்து தான் கொஞ்சம் எடுத்தாங்க. இப்படி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபஸ்ட்டு இந்தியன் 2 உடைய அந்த ஃபஸ்ட்டு பாடல் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு, பாரா சாங். எல்லாருமே வந்து அதை கேட்டிருப்பீங்க. எல்லாருக்குமே அந்த பாட்டு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. யங்ஸ்டர்ஸ் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பை பெற்றிருக்கு. இதுக்கு முதல்ல நம்ம வாழ்த்து தெரிவிக்க வேண்டியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கர் சாருக்கு தான் வாழ்த்து தெரிவிக்கணும். காரணம் என்ன அப்படின்னா, பாடல் அப்படின்னு வந்தும்போது நம்ம இசையமைப்பாளருக்கு தான் வாழ்த்துக்கள் சொல்லணும், நல்லா இருக்குது அப்படின்னா. ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படம் தொடங்கி ஒரு 7 வருஷங்கள் ஆக போகுது. இந்த 7 வருஷங்களில் இந்தியன் 2 வந்து சந்திக்காத பிரச்சனைகள் இல்லை, அதுவும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இல்லை, ரொம்ப பெரிய பெரிய பிரச்சனைகளை கடந்து வந்து இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதுக்கு வந்து மிக முக்கியமான காரணம் வந்து தயாரிப்பாளர்கள், அது முக்கியமாக இருந்தாலும் இயக்குனர். இந்த இவ்வளோ பிரச்சனைகளை தாண்டி சங்கர் சார் வந்து இந்த படத்தை கொண்டு வந்திருக்காரு. வேறு சில இயக்குனர்களாக இருந்தால் இந்த படத்தை விட்டே போயிருப்பாங்க. சரி, இந்த பாரா சாங் எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ கேட்டிங்கன்னா, கேட்ட உடனே எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஃபஸ்ட் டைம் கேட்ட உடனே பிடிக்கிற மாதிரி இருக்குது. அனிருத் சங்கர் சார் 2 பேருமே வந்து இறங்கி வேலை பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. அந்த அளவுக்கு அந்த பாடல்கள் இருந்தது. விஜய் வந்து அந்த பாட்டை எழுதியிருக்காரு. அனிருத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பாடலை வந்து அவர் பாடியிருக்காரு. வழக்கமாக அவர் படங்களில் மெயினாக ஒரு பாட்டு வந்து அவர் பாடுவார். ஸோ இது குறித்தும் ஒரு பஞ்சாயத்து இப்போ போயிட்டுருக்கு. ஸோ அதை வந்து இந்த வீடியோவோட எண்டில் நம்ம பேசலாம். விஜய் ஸோ உங்களுக்கே நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். வாலி சாருடைய கலைவாரிசு விஜய், அது வாலி சாரே வந்து முன் வந்து அறிவித்தார். அந்த அளவுக்கு அவருடைய பாடல்கள் இருக்கும், எதுகை மோனையெல்லாம் இருக்கும். இந்த பாடலையும் வந்து அது மிஸ் ஆகலை. அந்த அளவுக்கு வந்து அவர் கொண்டு வந்திருக்காரு. எதுகை மோனையெல்லாம் இருக்குது, அதாவது சுதந்திரத்துக்கு முன்னாடி பயன்படுத்தப்பட்ட வார்த்தைகள்லாம் கொண்டு வந்திருக்காரு. இந்தியன் படம் நம்ம பார்த்துருப்போம். இந்தியன் படத்தில் வந்து கமல் சார் வந்து ஒரு டைலாக் ஒன்று சொல்லியிருப்பார். அதாவது இந்த பொம்மலாட்டம் வச்சு சுகன்யா நடத்திக்கிட்டு இருக்கும்பொழுது அதில் ஒரு பொம்மை வந்து வெள்ளைக்கார பொம்மை வந்து இந்திய சோல்ஜரை சுடுற மாதிரி இருக்கும். அதை பார்த்துட்டு கமல் சார் வந்து திரும்ப அந்த சோல்ஜரை சுட்டுட்டு சொல்லுவார், ஒரு இந்தியனை சுடுறது வெள்ளைக்கார பொம்மையாக இருந்தாலும் அதை பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பார். அந்த ஒரு வரியை இந்த பாடலில் அவர் கொண்டு வந்திருக்காரு. அதாவது வெள்ளைக்கார நிலவு நமக்கு எதுக்கு, நம்ம இந்திய மண்ணுக்கு வெள்ளைக்கார நிலவு எதுக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி தான் அதை கொண்டு வந்திருக்காரு. நிலவாக இருந்தாலும் அது வெள்ளையாக இருந்தால் அந்த வெள்ளைக்கார நிலவு நமக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி அழகாக அதை கனெக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காரு. அதுதான் விஜயோடைய அந்த தனித்திறமை. இன்னும் சொல்லப்போனால் அந்த ஒவ்வொரு பூக்களுமே பாடல்கள் எப்போ கேட்டாலுமே வந்து நம்மளை மோட்டிவேட் பண்ணும். அது வந்து விஜய் அவர்கள் தான் எழுதியிருப்பார். இந்த பாடலை பார்க்கும்பொழுது நமக்கு இந்தியன் படத்தில் கப்பலேறி போயாச்சு அந்த சாங் வந்து கொஞ்சம் ஞாபகம் வந்தது. இந்தியனில் வந்து அந்த பாட்டு வந்து சுகன்யாவும் கமல் சாருக்கும் இருக்கும். சுகன்யா வந்து கமல் சாருக்காக ஏங்கிக்கிட்டு இருப்பாங்க, எல்லா சோல்ஜரும் வந்துட்டாங்க, நீ மட்டும் இன்னும் வரல, வாக்கு கொடுத்துட்டு போனியே அப்படிங்கிற மாதிரியான வரிகளை பயன்படுத்தி, 2வது வரியில் கமல் சார் வந்து நம்ம எதிர்காலத்தில் உன்னை நம்ம நல்லா பார்த்துக்குவோம் அந்த மாதிரியான வரிகள்லாம் வரும். அப்படி தான் அந்த பாட்டு. இந்த இடத்துலையும் அப்படி தான். இதில் அப்படியே கொஞ்சம் மாற்றி உல்ட்டாவாக வருது. ஃபஸ்ட்டு அனிருத் பாடியிருக்காங்க, அடுத்து இன்னொரு ஃபீமேல் சிங்கர் தான் பாடியிருக்காங்க. ஸோ அந்த கப்பலேறி போயாச்சு அந்த சாங் மாதிரி தான் இந்த சாங்கும். விஷுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து சங்கர் சாருடைய படம். சங்கர் சாருடைய படம் அப்படின்னாவே சிஜிக்கு வந்து பஞ்சம் இருக்காது, இறங்கி அடிச்சிருப்பார். கொஞ்சம் சறுக்குனது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய எந்திரன் 2.0வில் ஒரு இடத்துல பணத்தை கொடுத்து அங்கே அவங்க ஏமாற்றிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் சிஜி ஒர்க்கு கொஞ்சம் கொண்டு வந்தாங்க. ஆனால் அதுவும் வந்து அல்டிமேட்டாக தான் இருந்தது. இந்த படத்தில் அதை வந்து சூப்பராகவே கொண்டு வந்துட்டார். விஸ்வலாகவே வந்து அதை சிஜி ஒர்க்கில் தான் கொண்டு வந்திருக்காரு. இதில் நம்ம எதிர்பார்த்தது கமல் சார் வருவார் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்த்தோம். ஆனால் அதை கமல் சார் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சிஜிலேயே வெள்ளைக்கார சிப்பாயாக இருக்கட்டும், கமல் சாருடைய அந்த குதிரை, கமல் சார், அப்புறம் வந்து வளரி வில்ல நெருப்பை வச்சு விடுவாங்க இல்லையா, இந்த மாதிரியான விஷயங்களை ரொம்ப தத்துவமாக அழகாகவே கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கே வந்து சங்கர் சாரை நம்ம வந்து பாராட்டலாம். இந்தியன்லேயே வந்து சொல்லியிருப்பாங்க, அதாவது சேனாதிபதி வந்து சுபாஷ் சந்திர போஸ் வந்து சண்டைக்கு கூப்பிட்றாரு, சோல்ஜராக கூப்பிட்றாரு, போறன்ட்டு தான் போவார். ஸோ இந்த இடத்த வந்து அதை கரெக்டாக அவர் கொண்டு வந்திருக்காரு. அதாவது சுபாஷ் சந்திர போஸ்கிட்ட நம்முடைய சேனாதிபதி ஒர்க் பண்ணுற அந்த காலகட்டங்கள் தான். அதை தான் அந்த பாடல்கள் வந்து சொல்ல வருது. அதையும் வந்து ரொம்ப அழகாக தத்ரூபமாக எடுத்திருக்காங்க. வந்து இந்தியனில் வந்து கத்தி பயன்படுத்தியிருப்பார். அதாவது அந்த வயசான இந்தியன் தாத்தா வந்து கத்தி பயன்படுத்தியிருப்பார். இதில் வந்து வளரி கொண்டு வந்திருக்காங்க.
ஸோ வளரி வந்து அடிக்கடி காட்டுறாங்க, அந்த பாரா அந்த இதுலேயும் வந்து வளரி வருது. கண்டிப்பாக அந்த வளரி அந்த ஒரு கருவி வந்து நம்ம சீமராஜா படத்தில் வந்து சிவகார்த்திகேயன் யூஸ் பண்ணியிருப்பார். ஸோ இந்த படத்தில் அது ஒரு முக்கியமான ஒரு பங்கு இருக்கும். அதனால தான் அந்த வளரியை வந்து திரும்ப திரும்ப காமிச்சிக்கிட்டே இருந்தாங்க. எவ்வளோ வரிகள் இருந்தாலும் பாரா அப்படிங்கிற வார்த்தைகள் தான் அந்த பாடல்கள் வந்து தொடங்குது. இந்த பாரா அப்படின்னா பாதுகாப்பு அப்படிங்கிறது ஒரு அர்த்தம். அதாவது இந்த இரவு நேரங்களில் பாதுகாப்பு பணியில் இருக்காங்க இல்லையா, போலீஸ்காரங்களாக இருக்கட்டும், இரவு நேர பாரா அப்படின்னு சொல்லுவாங்க. என் கூர்கா கூட சொல்லுவாங்க, அதாவது இரவு நேரங்களில் பாதுகாக்கிறவங்க. அது அந்த இரவு நேரங்களில் அந்த பெண் போலீஸ்லாம் பாராவுக்கு அனுப்பக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஸோ பாரான்னா பாதுகாப்பு. இதை வந்து 2 விதமாகவும் எடுத்துக்கலாம். அதாவது சேனாதிபதி சுபாஷ் சந்திர போஸ்கிட்ட இருக்கும் பொழுது வெள்ளைக்காரங்களை எதிர்த்து நம்ம மக்களை பாதுகாக்கிறது அப்படிங்கிற மாதிரியும் வரும். அதே போல் இந்த லஞ்சம் லாவண்யம் இதிலேருந்து வந்து நம்முடைய இந்தியன் தாத்தா வந்து நம்ம நாட்டை பாதுகாக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான அர்த்தமும் வரும். ஆனால் பொதுவாக இந்த படத்துக்கு தேவையான அந்த ஒரு வரியை தான் வந்து விஜய் கரெக்டாக பயன்படுத்தியிருக்காரு. அதுதான் வந்து பாரா அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். அதாவது கமல் சார் ஒரு படத்துக்குள்ளே வராருன்னா சாதாரணமாக வரமாட்டார். அது என்ன மாதிரியான படமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய இயக்குனராக இருந்தாலும் சரி, அந்த கதைக்களம் வந்து நல்லா அமைஞ்சிருக்கணும், அப்போ தான் ஒத்துக்குவார். இப்போ இந்தியன் படம் பார்க்கும்பொழுது அந்த முடிவில் இந்தியன் தாத்தா சொல்லுவார், இந்த இந்தியனுக்கு சாவே கிடையாது அப்படின்னு. அதுக்கப்புறம் திரும்பவும் நான் வருவேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் தான் அவர் முடிச்சிருப்பார். இந்தியன் படம் எடுக்கும்பொழுது பார்ட் 2க்கான எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து அவங்க பேசிக்கலையா. ஆனால் சங்கர் சார் வந்து பார்ட் 2 எடுக்கலான்ற ஒரு ஐடியாவில் இருந்திருக்காரு. ஆனால் கமல் சார்கிட்ட இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கல. 2 பேரும் வெவ்வேறு திசையில் பயணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சங்கர் சார் வந்து ரஜினி சாரை வச்சு அப்படியே நிறைய படங்கள் எடுத்துகிட்டு போயிட்டார். ஆனால் சங்கர் சார் ஒவ்வொரு படமும் எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த இந்தியன் 2 கான்செப்டுக்குள்ளே வருவாராம். கான்செப்டுக்குள்ளே வந்து அதை எப்படியாவது எடுக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும் பொழுது அவருக்கு சரியாக அமையலை அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டார். அடுத்த கதைக்கு போயிட்டு இருந்தாராம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரும்பொழுது அவர் அந்த சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, நியூஸ் பேப்பரை எடுத்து பார்த்தா நான் இந்தியன் 1 எடுக்கும் பொழுதும் இப்போ இந்த குறிப்பிட்ட காலகட்டம் வந்தாலும் நியூஸ் பேப்பரில் வர நியூஸ்கள் மட்டும் மாறவே இல்லை. எங்கே பார்த்தாலும் இந்த லஞ்சத்தை பற்றின ஒரு செய்தி வந்துடுது. ஸோ அதுதான் நான் எடுக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். கமல் சாரும் வந்து அதை ஒத்துக்கிட்டார். கதைக்களம் வந்து ரொம்ப இந்தியன் 1க்கும் இந்தியன் 2க்கும் வந்து ஒரு லிங்க் கொடுத்து சூப்பராக எடுத்துகிட்டு வந்திருக்காரு அவருடைய கதைக்களம். அதை தாண்டி திரைக்கதை, இது 2ம் தான் என்னை வந்து இந்த கதைக்குள்ளே கொண்டு வந்தது அப்படிங்கிறத கமல் சாரே சொல்லியிருந்தாங்க. அதே போல் நாம் பிறந்த மண் எல்லாருக்குமே தெரியும், சிவாஜி சாரும் கமல் சாரும் நடித்த படம் தான். அதில் வந்து தப்பான வழியில் கமல் சார் போக ஆரம்பித்தோன்னே கிளைமேக்ஸில் வந்து அப்பாவே வந்து கொள்வார் நினைப்பார். அதுவும் இந்த ஒன்லைனை மட்டும் எடுத்துக்கிட்டு விஷயங்களை மாற்றி தான் இந்தியன் படத்தை எடுத்திருந்தார். நம்ம இது சம்மந்தமாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இந்தியன் படத்தில் யார் நடிக்க வேண்டியது, அதுக்கப்புறம் யார் நடித்தா அப்படிங்கிற நிறைய டீட்டெயில் அதில் சொல்லியிருக்கோம். ஆனால் இந்தியன் 2க்கு அதில் ஒரு விஷயம் எடுத்து வந்தது என்னென்னா, இந்த இரவு நேர பாரா அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. பாரா அப்படின்னா இரவு நேரங்களில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுறவங்கன்னு. நாம் பிறந்த மண்ணிலையும் வந்து சிவாஜி சார் வந்து பகலில் ஒரு ஆளாக இருப்பார், ஜமீன்தாராக இருப்பார், நைட்டில் வந்து வேற ஒரு வேஷம் போட்டு வருவார். ஸோ அந்த ஒரு விஷயத்தையும் இதில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அனிருத் வந்து இந்த பாட்டை பாடியிருக்கார் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இப்போ சமீபத்தில் சத்யன் அப்படிங்கிற ஒரு சிங்கர் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. கலக்கப்போவது யார் அப்படின்னு சொல்லி வசூல் ராஜா MBBSல ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டை பாடினது அவர் தான். கமல் சாரும் பாடியிருப்பாங்க. ஸோ நிறைய ஹிட் பாடல் கொடுத்துருக்காரு. ஆனால் இப்போ வாய்ப்புகள் இல்லாமல் வந்து ஹோட்டல்லலாம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. ஸோ அதுக்கு காரணமாக அவர் சொல்கிறது, எங்களை மாதிரி சிங்கர்களுக்கு இப்போ வந்து பாட்டு பாட வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை. ஒன்றே ஹீரோ பாடுறாங்க, இல்லைனா மியூசிக் டைரக்டர் பாடிடுறாங்க. ஸோ அவங்க பாடுறதுனால எங்களுக்கு வர வேண்டிய வாய்ப்புகள் பறிப்போகுது அப்படின்னு. ஸோ அனிருத் ஃபேன்ஸ் யாரும் வந்து என்ன தப்பாக நினச்சிக்க வேண்டாம். AR ரகுமான், D இமான், சந்தோஷ் நாராயணன் இவங்கெல்லாம் வந்து எங்களை மாதிரியான பழைய சிங்கர்கள்லாம் தேடி பிடிச்சி வாய்ப்புகள் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுறாரு. ஸோ எதுக்காக சொல்கிறேன்னா, அனிருத் வந்து நல்லாவே பாடியிருக்காரு. அதே சமயத்தில் அவர் தான் இசையமைப்பாளர். அவர் படத்துக்கு அவர் பாடுறதுக்கான உரிமையும் உண்டு. அதுவும் இல்லாமல் அவர் பாடினா ஹிட் ஆகுது. யங்ஸ்டர்ஸ்க்கு அவர் பாடுறது பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி வாய்ப்பு இல்லாமல் நல்ல திறமையான பாடகர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லுங்கள். நம்ம சேனலில் இந்த மாதிரி சினிமா சார்ந்த சுவாரஸ்யமான விஷயங்களை தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ அது தெரிஞ்சுக்க நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.